அப்படிங்கிறது ஐதீகம். சனி பகவானும் புத பகவானும் ஐயா வந்து கும்பிட்டதுனால சனியும் புதனும் இங்கே ஃபேமஸாக இருக்கு. இருந்த போதிலும் ஐயாவுக்கு பக்கத்தில் லாடங்கிற ராஜாவை தான் பக்தனுக்கு சமசீட்டு கொடுத்து ஐயா உட்கார வச்சிருப்பார். அதனால பக்தர்களுடைய கோரிக்கைகளை தலையெழுத்துக்களை மாற்றக்கூடிய ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கு. நம்மளுடைய கஷ்டங்களை ஐயா கிட்ட எழுதி வச்சு 7 வாரமோ 12 வாரமோ சனிக்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ பகவானை வந்து 12 சுத்தி எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணோம்னா தீராத கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறார் பகவான். கலியுகத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய சுவாமியா இருக்கிறார். பிரம்மதேவர் பூஜிருக்கிறார், அகஸ்தியர் பூஜிச்சிருக்கிறார், ஹரிச்சந்திரர் பூஜிச்சிருக்கிறார், நாரதர், சுகபிரமரிசி, ஜெயந்தர், வீரசேனராஜர் அப்படின்னு பலராலும் பூஜிக்கப்பட்ட சுவாமி இந்த சுவாமி. அவங்களுக்குன்னு தனி விக்கிரகமோ வழிபாடோ கிடையாது. ஐயா பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன தலை இருக்கும். தாம் பக்தனை பூஜித்த பக்தனுக்கு திருக்கல்யாண காட்சி கொடுக்கிறார். தாம் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறார். என் பக்தன் எனக்கு சமமானவன்னு காலத்துக்கு கட்டளையிடுறார். அதனால யார் ஒருவர் 12